காரைக்கால் அம்மையார் மாங்கனி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார், சிவபெருமான் கையேந்தினார். வந்தி கிழவி பிட்டு தருவதற்கு தயாரானால் சிவபெருமான் கையேந்தினார். கர்ணன் கவச குண்டலங்களை தருவதற்கு தயாரானான், இந்திரன் கையேந்தினான். கர்ணன் தன்னுடைய புண்ணியத்தை தருவதற்கு தயாரானான், பரமாத்மாவே கையேந்தினான். கொடுப்பவர் நீங்களாக இருந்தால் வாங்குகிற இடத்தில் கடவுளே இருப்பான். நீங்க கொடுக்க மட்டும் உங்கள் மனதை தயார் செய்து கொள்ளுங்க, அது போதும். அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரமா வேலைக்கு வைக்கிறீங்க. அந்த வேலைக்காரமா ஒரு சம்பளம் பேசி வேலைக்கு வைக்கிறீங்க. ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பளமா. சரி, அந்த அம்மா வேலைக்கு வந்துட்டாங்க. 15 நாள் வேலை செஞ்சாங்க, 20 நாள் வேலை செஞ்சாங்க. உங்களுக்கு அந்த அம்மா வேலை செஞ்ச வேலை பிடிக்கல, சரியா வேலை செய்யல. நீங்க வேணாமா, வேலையை விட்டு நின்னுக்கோங்கன்னு நீங்க இப்ப சொல்றீங்க. இப்ப அந்த அம்மா சும்மா போயிடுவாங்களா, இல்ல 20 நாள் சம்பளத்தை நீங்க கொடுத்து அனுப்பணுமா? என்னங்க பண்ணணும்? கொடுத்து அனுப்பணும். பரவாயில்ல, சத்தியவாதிகளா இருக்கிறீங்க, அதனால கொடுத்து அனுப்பணும்னு சொல்றீங்க. இப்ப கொடுத்து அனுப்பணும். நான் இப்ப என்ன கேட்கிறேன், ஒழுங்கா வேலை செய்யல அந்த அம்மா. ஒழுங்கா வேலை செய்யாத வேலைக்காரமாவுக்கு 20 நாள் வேலை செஞ்சதுன்னா அந்த அம்மாவுக்கு சம்பளத்தை கொடுத்தாகணும். கொடுக்காம அனுப்ப முடியாது, வேற வழி இல்ல, நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒழுங்கா வேலை செய்யாத வேலைக்காரமாவுக்கு சம்பளம் கொடுத்தீங்கல்ல, இப்ப நீங்க பார்க்கிறீர்கள், எதன் வழியாக பார்க்கிறீர்கள்? இந்த உலகத்தை பாக்குறீங்கல்ல, எது மூலமா பாக்குறீங்க? கண்ணு. கேக்குறீங்கல்ல, எது மூலமா கேக்குறீங்க? காது. பேசுறீங்கல்ல, எது மூலமா பேசுறீங்க? வாய். என்னம்மா இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? வேற வழி இல்ல, கேட்டதான் ஆகணும். சுவாசிக்கிறீங்கல்ல, எது மூலமா சுவாசிக்கிறீங்க? நடக்கிறீங்கல்ல, எது மூலமா நடக்கிறீங்க? கால். கை ஆட்டுறீங்கல்ல, எது மூலமா ஆட்டுறீங்க? கை. அப்ப இதெல்லாம் நான் தானே செய்தேன். கண்ணு பார்த்தது, காது கேக்குது, வாய் பேசுது, உடம்பு நடக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப தேவி லட்சுமி ஆகிய நான் கண்ணால் பார்க்கிறேன், மூக்கால் சுவாசிக்கிறேன், வாயால் பேசுகிறேன், காதால் கேட்கிறேன், கையால் ஆட்டுகிறேன், காலால் நடக்கிறேன். இப்ப இந்த உடம்புல உயிர் இல்லைன்னு வைங்க, இந்த கண்ணு பாக்குமா? இப்பதானே நீங்க சொன்னீங்க கண்ணு தான் பாக்குதுன்னு. காது கேக்குது நீங்க, வாய் பேசும் நீங்க, உடம்பு நடக்கும் நீங்க. ஏங்க, நான் மேடை ஏறி இறங்கி வரணும், ஏறி வரணும், நான் ஏறுவேன், நான் இறங்கி வந்துருவேங்க. ஆனா இந்த தேவலட்சுமிக்கு உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நானே ஏறுவேன், நானே இறங்குவேன். ஆனால் இந்த உடல் இல்ல, இந்த உடல்ல உயிர் இல்லைன்னா தூக்குறதுக்கு 4 பேர் வேணும் இல்லையா? அப்ப கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, வாயால் பேசியது, மூக்கால் சுவாசித்தது, காலால் நடந்தது, இந்த உறுப்புகள் அல்ல, இதற்குள்ளே இருக்கக்கூடிய உயிர். இந்த உயிர் இருப்பதனால் தான் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, வாய் பேசுகிறது. இது எங்களுக்கு தெரியாதாமா? தெரியும். இப்ப நான் சொல்றேன், இவ்வளவு வேலைகளை மிகச் சரியாக செய்த இந்த உயிருக்கு நீங்க என்ன சம்பளம் கொடுத்திருக்கீங்க? கை தட்டலாங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், இவ்வளவு மிகச்ச ஒழுங்கா வேலை செய்யாத வேலைக்காரமாவுக்கு 20 நாள் சம்பளம் கொடுத்தீங்கல்ல, வாழ்நாள் முழுவதுமாக உங்கள் உடலுக்குள்ளே இருந்து இந்த நான் இப்ப கேட்கிறேன், உங்களுக்கு ஆக்சிஜன் உங்களால சுவாசிக்க முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க. ஆக்சிஜனை சுவாசிக்க வச்சுட்டு 10,000 ரூபாய் பில் போடுவாங்க. இவ்வளவு நாளா நீங்க சுவாசிச்சுட்டு இருந்தீங்களே. அப்ப உங்களை சுவாசிக்க வைத்து, பார்க்க வைத்து, பேச வைத்து, நடக்க வைத்து, அத்தனை செயல்களையும் மிகச்சரியாக நீங்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்ய வைத்த இந்த உயிருக்கு நீங்க என்னங்க சம்பளம் கொடுத்திருக்கீங்க? என்ன சம்பளம் கொடுத்திருக்கீங்க? வள்ளுவன் நீங்க இப்ப கேட்கலாம், இதுக்கு என்னமா சம்பளம் கொடுக்க முடியும், இதுக்கு எப்படிமா சம்பளம் கொடுக்கிறது? வள்ளுவ பெருந்தகை சொன்னார், இதற்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தாக வேண்டும் அப்பா. நீங்கள் சம்பளம் கொடுத்தால் என்ன நடக்கும்? சம்பளம் கொடுத்தால் இந்த உயிர் உங்களுக்கு உள்ளேயே இருக்கும், உங்கள் உடலுக்குள்ளே உயிர் தங்கும். நிச்சயமாக சொல்கிறேன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஐயா அவர்களுடைய ஆயுள் நீண்டு 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 நிற்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். நான் சொல்லல, பெரியவர்கள் சொன்னது. நீங்க இந்த உயிருக்கு கொடுக்கிற சம்பளம் என்ன என்பதை வள்ளுவ பெருந்தகை சொன்னார். கொடுங்கள்
கொடுங்கள், கொடுப்பதனால் ஒரு புகழ் வரும் அல்லவா, அதுதான் இந்த உயிருக்கு நீங்கள் கொடுக்கிற சம்பளம் என்று சொன்னார். கொடுப்பதனால் வருகின்ற புகழ், ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதனாலதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும். எங்கயாவது ஒரு ஆக்சிடென்ட்ல பொழைச்சிட்டு வந்துருங்க, எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ பொழைச்சுக்கிட்ட, இந்த ஜென்மத்துல புண்ணியம் செய்திருக்க மாட்டான்னு தெரியும். அதனாலதான் சொல்றது, எந்த ஜென்மமோன்னு சொல்லுவான், இந்த ஜென்மோன்னு சொல்ல மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாப்பதற்கான வழி என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு கொடுப்பது. எதை கொடுப்பது? பொண்ணை கொடுக்க முடியுமா? பொருளை கொடுக்க முடியுமா? வள்ளலார் சொன்னார், அதெல்லாம் கொடுக்காதீங்கப்பா. உங்ககிட்ட இருக்க தங்கத்தை கேட்கல, உங்ககிட்ட இருக்க பொருளை கேட்கல, அம்மா பசிக்குதுன்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தியா, அவனுக்கு உணவு கொடு. உலகத்திலே உயர்ந்தது அதுதான். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வள்ளலார் சொல்ற என்ன சொல்றாரு? வாடிய பயிரை, உலகத்திலே ரொம்ப கொடுமையானது என்ன தெரியுங்களா? பசிதான். உலகத்திலே கொடுமையானது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அவையார் சொன்னா, அதனினும் கொடிது இருக்கு. என்ன தெரியுங்களா? ஆற்றொன்னா கொடுநோய். அதனினும் கொடிது என்னடா? அன்பிலா பெண்டீர். அதனினும் கொடிது என்ன? அவர் கையால் இன்புற உண்பதுதானே. அங்கேயும் சாப்பாட்டுக்கு தான் வந்து நின்னா, கடைசியாவும் உணவுலதான் வந்து நின்னா. ஏன்னா உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா? மற்றவர்களுக்கு கொடுப்பது. கொடுப்பது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேற எதுவாக இருக்கிறதோ இல்லையோ அது உணவாக இருக்க வேண்டும். பசி, அந்த பசியை நீக்கு. பசிங்கிறது என்னங்க? ஒரு நெருப்பு. வயிறு பத்தி எரியுதுப்பா, வயிறு பசியால் அப்படியே நெருப்பு மாதிரி எரியுதுப்பா. இததான் சொன்னோம். அதனாலதான் வள்ளல் பெருந்தகை, நீங்க என்னைக்குமே உலகத்தின் ஒரு மரபு என்ன தெரியுங்களா? நெருப்பை நீரினால் அணைப்பார்கள், நெருப்பை நீரினால் அணைப்பார்கள். ஆனால் வள்ளலார் மட்டும்தான் பசி என்கின்ற நெருப்பை அணையா அடுப்பு என்கின்ற இன்னொரு நெருப்பினாலே அணைத்தார். நெருப்பை நெருப்பால் அணைத்தார். நெருப்பை நெருப்பால் அணைத்தார். பசி, வாடிய பயிர். எங்க பயிர் வாடுனா யாராவது வாடுவாங்களாங்க? வள்ளலார் எதை எழுதணும் இல்ல, மனுஷன் வாடுனா பசியோட இருந்தான்னு சொல்லலாம் இல்ல. அதை விட்டுட்டு அவர் எழுதுறார், என்ன எழுதுறார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நான் என்ன கேட்கிறேன், பயிர் வாடுனா நாம எங்க வாடணும்? வள்ளலார் நினைத்தார், பயிர் வாடினால் பயிரில் இருக்கிற நெல் மணிகள் வாடுகிறது, நெல் மணிகள் வாடினால் எவனுடைய வயிறோ காய போகிறது என்ற அர்த்தம். அதனால் பயிர் வாடினாலே இவர் வாடினார். பயிர் வாடினாலே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியாரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் நெஞ்சிலைத்தவர் தமை கண்டே இளைத்தேன். இவங்களை பார்த்தா எனக்கு மனம் பதைக்கிறதப்பா அவர் சொல்றார். அப்ப இறைவனிடத்திலே, அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனிடத்திலே வள்ளல் பெருந்தகை எதை கேட்கிறார்? இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிற ஒரு பதத்தை எனக்கு கொடு. இவன் பசி நோய் போனால்தான் இவனால் ஞானத்தை பற்றி சிந்திக்க முடியும். விவேகானந்தர் தான் சொன்னார், பசித்தோர் முன்னே பகவத்கீதையை சொல்லாதே. பசி இருக்குதா, அவங்கிட்ட என்ன பண்ணாத, பகவத்கீதையை சொல்லாத. அப்ப உன்னுடைய மனமானது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுப்பதனால் என்னங்க இந்த உயிர் என்னங்க பெருசா சாதிச்சிட போது? என்ன பண்ணிட முடியும்? எவ்வளவு நாள் இருக்கும்? எத்தனை நாள் இருந்துற போது? மரணம் வரப்போகுது. வள்ளலார் சொன்னார், அப்ப மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். அவர் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய மார்க்கம். அது எப்படிங்க மரணமில்லா பெருவாழ்வு? அது எப்படி சாத்தியம்? திருமூலர் தான் திருமந்திரத்துல சொல்வார், அடல் பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாலோடும் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இடை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே.
ஒண்ணும் இல்ல, மனைவி கிட்ட நல்ல அறுசுவையா உணவு சமைச்சு வைமான்னு சொன்னானா. பொண்டாட்டி நல்லா சமைச்சு வச்சாலாம், நல்லா பரிமாற நல்லா சாப்பிட்டானா. சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னானா, அம்மா கொஞ்சம் படுத்து தூங்கணும், உன் மடியிலேயே படுத்து தூங்கட்டுமான்னு கேட்டானா. அவளும் அதுக்கு என்னங்க படுத்து தூங்குங்கன்னாலாம், மடியில படுத்து தூங்குனானா. தூங்கும் போது சொன்னானா, இந்த இடது பக்கமா நெஞ்சு கொஞ்சம் வலிக்குதுமான்னானா. அப்படியே விழுந்தானா, இறந்து போயிட்டானா. இவ்வளவுதான் வாழ்க்கை. அதுதான் அந்த பாட்டுல சொல்றார், அடல் பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாளோடும் மந்தனம் கொண்டார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. சரி, அதுக்கப்புறம் ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரையும் மாற்றி பிணமென்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே. என்னடா பண்ணுவான்னா, இறந்து போயிட்டானா, எல்லாம் வந்து நிப்பா. என்ன நிப்பா? தேவிலட்சுமி டாக்டர், டாக்டரேட், முனைவர் அவர்கள் அப்படின்லாமா சொல்லுவான்? அப்படின்லாமா சொல்லுவான்? எப்ப எடுப்பாங்கடான்னுவான். அவ்வளவுதான் பேர். அதுக்கு பேர்லாம் தூக்கி போட்டுருவான். முன்னாடி இருக்க பேரு, டிகிரி, முனைவர் பட்டம், ஒரு சொன்னார் இலக்கிய புயல், எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போடு.